Hi friends, welcome to Tamil Samil Studio. Tamil Samil Studio la நாம இப்ப சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தி மீதமாயிட்டுனா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொத்து சப்பாத்தி செய்யிறதுக்கு இப்ப 5 சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அடுத்ததா ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் இப்போ ஒரு குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து கொத்து சப்பாத்தி செய்யும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடமிளகாவை அதிக நேரம் வேக விட தேவையில்லை. 2 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி குடமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருட்களை 2 மினிட்ஸ் வேக விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரமாக எடுத்துட்டு சென்டர் பகுதியில் நான் இப்போ 2 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பையும் மிளகுத்தூளையும் முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 1 மினிட் அப்படியே வேகட்டும். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நல்லா பெரிய பெரிய துண்டாக வரும். இல்லாட்டினா உடஞ்சி குட்டி குட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நாம் வச்சுருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கொத்து சப்பாத்தி தயாராகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதை அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் 2 மினிட்ஸ் வேக விட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இன்னும் வேக விட்டிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மீந்து போனால் நீங்களும் இதே மாதிரியே கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.